வணக்கம். இன்றைய நாளில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் வழங்கும் மின்னல் செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. நடப்பாண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் தொடக்க நாளான இன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டத்தில் உரையாற்றினார். அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட 75வது ஆண்டை கொண்டாடிய நிலையில் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்களுக்கு மரியாதை செலுத்துவதாக உரையை தொடங்கிய திரௌபதி முர்மு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தார். கும்பமேளாவில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்த அவர் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாக கூறினார். வகு வாரிய சட்டத்திருத்தம் வளர்ச்சிக்கானது என்றும் தேசிய கல்விக் கொள்கை மூலமாக மாணவர்களுக்கு நவீன கல்வி முறை தயாராகி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் 25 கோடி பேரை வறுமை கோட்டிலிருந்து மத்திய அரசு மீட்டுள்ளதாகவும் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். ரயில் பாதை மூலம் கன்னியாகுமரியும் காஷ்மீரும் இணைக்கப்பட உள்ளதாகவும் நாடு முழுவதும் சாலை உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது உரையில் குறிப்பிட்டார். மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை தாக்கல் செய்கிறார். இதன் மூலம் தொடர்ச்சியாக 8 முறை பட்ஜெட் தாக்கல் செய்த முதல் நிதியமைச்சர் என்ற பெருமையை அவர் பெறுகிறார். முன்னதாக பட்ஜெட்டின் முன்னோட்டமாக கருதப்படும் பொருளாதார ஆய்வறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டது. 2026இல் பொருளாதார வளர்ச்சி 6.3% முதல் 6.8% இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் மாத சம்பளதாரர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் தனிநபர் வருமான வரி விலக்கு வரம்பு 10 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அதில் புதிதாக 2 வரி பிரிவுகள் சேர்க்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. பட்ஜெட்டில் பொருளாதார நடவடிக்கைகளை முடுக்கிவிடும் வகையில் மூலதன செலவினத்திற்கான ஒதுக்கீட்டை 20% அதிகரிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 100வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது இந்தியா வளர்ந்த நாடாக இருக்கும் என பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பட்ஜெட் கூட்டத்தொடர் சுமூகமாக நடக்க வேண்டும் என அன்னை லட்சுமியிடம் வேண்டிக் கொள்வதாக கூறினார். இந்த பட்ஜெட்டில் அனைவருக்குமான திட்டங்கள் இடம்பெற்றிருக்கும் என தெரிவித்த பிரதமர் மோடி வரலாற்று சிறப்புமிக்க மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படும் எனவும் இளைஞர் நலனுக்கு சில முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்த மோடி மத்திய மாநில அரசுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். பெரியாரை மதிக்காதவர்களுக்கு மரியாதை கிடைக்காது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூரில் வடசென்னை வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பெரியார் எங்கள் தலைவர் மட்டுமல்ல, எங்கள் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் என கூறினார். பெரியார் மீதான விமர்சனங்களை பொருட்படுத்தவில்லை என அழுத்தம் திருத்தமாக தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆளுநரின் இந்த எதிர்ப்போக்கு இந்த ஆட்சிக்கு சிறப்பு சேர்க்கிறது என கூறினார். விசிக முன்னாள் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் அதிமுக முன்னாள் ஐடி பிரிவு இணை செயலாளர் CTR நிர்மல்குமார் ஆகியோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். இதனையடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் பதவி ஆதவ் அர்ஜுனாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவின் துணை பொதுச் செயலாளராக CTR நிர்மல்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தில் மாவட்ட நிர்வாகிகள் நியமனத்திற்கான 3ஆம் கட்ட பட்டியல் வெளியிடப்பட்டது. கட்சி ரீதியாக 19 மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். ஏற்கனவே 2 கட்டமாக 38 நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது 3ஆம் கட்டமாக மாவட்ட நிர்வாகிகள் பட்டியல் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் சென்னை பனையூரில் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் உரையாற்றிய விஜய் 2026இல் நமது இலக்கை அடைய நான் செய்ய வேண்டியதை செய்வேன் எனவும் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள் எனவும் நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கினார்.
வேங்கை வயலில் உயிரிழந்த மூதாட்டி கருப்பாயி உடலுக்கு அஞ்சலி செலுத்த வெளிநபர்களுக்கு போலீசார் அனுமதி அளித்துள்ளனர். வேங்கை வயல் மேல்நிலை குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்தில் 3 மீது சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் மூதாட்டி கருப்பாயி என்பவர் 29ஆம் தேதி உயிரிழந்தார். அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த பக்கத்து கிராமங்களில் இருந்து உறவினர்கள் வந்தனர். ஆனால் அவர்களை ஊருக்குள் விடாமல் போலீசார் தடுத்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மூதாட்டியின் உடலை நடுரோட்டில் வைத்து கிராம மக்கள் கண்ணீருடன் போராட்டம் நடத்தினர். இதன் விளைவாக மூதாட்டியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த போலீசார் அனுமதி வழங்கியுள்ளனர். ஈரோட்டில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வெடிகுண்டை வீசுவேன் என்று தேர்தல் பரப்புரையில் சீமான் பேசியது குறித்த புகாரில் காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் கலவரத்தை தூண்டுவது, பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பேசுவது உள்ளிட்ட 3 பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திமுக சார்பில் கொடுத்த புகாரில் சீமான் மீது வழக்கு பாய்ந்துள்ளது. தொடர்ந்து பெரியாரை விமர்சித்தால் சீமான் அரசியல் எதிர்காலம் இன்றி தனிமைப்படுத்தப்படுவார் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் சென்னையின் 7 மாவட்ட செயலாளர்களுடன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த ஜெயக்குமார் இதனை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பெரியாரை விமர்சிக்கும் சீமானது செயல் திசை திருப்பல் முயற்சி. அப்படி தொடர்ந்து விமர்சித்தால் அரசியல் எதிர்காலம் இன்றி தனிமைப்படுத்தப்படுவார் என்றார். மேலும் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்கள் அச்சுறுத்தப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறோம் என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் திமுக அரசு தமிழகத்திற்கு தேவையான நிதியை மத்திய அரசிடம் கேட்டு பெறுவதில்லை என்றும் அவர் குறை கூறினார். திருப்பரங்குன்றம் மலை வழிபாடு விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்ப்பதாகவும் உதயகுமார் விமர்சித்தார். நிலுவையில் உள்ள குற்ற வழக்குகளில் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நடவடிக்கை எடுக்கும்படி உள்துறை செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட கொலை மிரட்டல் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரிய வழக்கை விசாரித்த நீதிபதி P. வேல்முருகன் உள்துறை செயலாளர் இன்று நேரில் ஆஜராக உத்தரவிட்டிருந்தார். ஆனால் காலை உள்துறை செயலாளர் ஆஜராகாததால் வழக்கு மாலைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் நேரில் ஆஜரானார். அப்போது நிலுவையில் உள்ள குற்ற வழக்குகளில் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தீரஜ்குமாருக்கு நீதிபதி அறிவுறுத்தினார். ஈசிஆர் சாலையில் கார்களில் சென்ற பெண்களை துரத்திய விவகாரத்தில் கைதானவர்களுக்கு அரசியல் தொடர்பில்லை என காவல்துறை விளக்கம் அளித்தது. சென்னை ஈசிஆர் சாலையில் காரில் சென்ற பெண்களை இளைஞர்கள் அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்ட காட்சி சமூக வலைதளங்களில் பரவின. இது தொடர்பாக 4 பேர் கைதாகி இருக்கும் நிலையில் 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் காரில் இருந்த கட்சி கொடிக்கும் இந்த சம்பவத்திற்கும் தொடர்பு இல்லை என பள்ளிக்கரணை காவல் ஆணையர் கார்த்திகேயன் விளக்கமளித்தார். தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை மேம்படுத்த முதலமைச்சர் சாலை பணிகளை ஊக்குவித்து வருவதாக அமைச்சர் ஏவவேலு தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பரமத்தி சாலை 59.15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழிச்சாலையாக அகலப்படுத்தும் பணிக்கு அமைச்சர் அடிக்கல் நாட்டினார். அப்போது பேசிய அவர், சாலைகள் சிறப்பாக இருப்பதால் தான் அமெரிக்க பொருளாதார வளர்ச்சி பெற்று இருப்பதாக அந்நாட்டின் முன்னாள் அதிபர் ஜான் கென்னடி பேசியுள்ளது போல் தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை மேம்படுத்த முதலமைச்சர் சாலை பணிகளை ஊக்குவித்து வருவதாக கூறினார். FIR-ஐ உடனடியாக காவல்துறை இணையதளத்தில் பதிவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை காவல் ஆணையருக்கு முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கடிதம் எழுதியுள்ளார். பல்வேறு குற்ற வழக்குகள் தொடர்பாக காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்படும் FIR உடனடியாக காவல் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வதில்லை. இதனால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவர்களுக்காக நீதிமன்றங்களில் ஆஜராகும் வழக்கறிஞர் பாதிக்கப்படுவதாக நீதிபதி கார்த்திகேயன் முன் வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் மோகனகிருஷ்ணன் முறையிட்டார்.
அப்போது சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்கள் மற்றும் காவல்துறையினருக்கு எஃப்ஐஆரை விரைந்து காவல் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வதற்கான உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என நீதிபதி கடிதம் எழுதியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் காங்கிரஸ் ஆலோசனைக் கூட்டத்தில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். திருப்பூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கோபிநாத் பழனியப்பன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது நகர நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் மற்றும் மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோருக்கு முறையான அழைப்பு கொடுக்காமல் கூட்டத்தை நடத்த வேண்டாம் என ஒரு தரப்பினர் கூறியதால் கோஷ்டி மோதல் வெடித்தது. அப்போது நிர்வாகிகள் தாக்கிக் கொண்ட காட்சி வைரலாகி வருகிறது. சென்னை பல்லாவரம் அருகே ஏசி வெடித்து பெண் மருத்துவ பேராசிரியர் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் அவர் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டதாக திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை பல்லாவரம் அடுத்த பாரதி நகர் 4வது தெருவில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த பல் மருத்துவ பேராசிரியர் தனலட்சுமி ஏசி வெடித்து இறந்ததாக கூறப்பட்டது. ஆனால் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் ஏசி வெடித்து இறக்கவில்லை, கணவருடன் விவாகரத்து பெற்று அடுக்குமாடி குடியிருப்பில் தனிமையில் இருந்து மன உளைச்சல் காரணமாக மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துக் கொண்டதுடன் தீ மளமளவென பரவி ஜன்னல் கண்ணாடிகள் வெடித்து சத்தம் ஏற்பட்டது. அதன் மூலம் ஏசி தீப்பற்றி எரிந்ததாக தெரிய வந்துள்ளது. நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி ஏழை பெண் கடைசியில் மிகவும் சோர்வாகிவிட்டார் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நடப்பாண்டின் முதல் கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார். இதுகுறித்து பேசிய சோனியா காந்தி, அரசின் அறிக்கையை படித்து ஜனாதிபதி மிகவும் சோர்வாகிவிட்டார், பாவம் என்று விமர்சித்தார். இந்த பேச்சுக்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாஜக வலியுறுத்தியுள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குறித்து சோனியா காந்தி கூறிய கருத்துக்கள் கண்டிக்கத்தக்கது என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜனாதிபதி திரௌபதி முர்மு 140 கோடி இந்தியர்களின் பெருமை எனவும் மிக உயர்ந்த பதவியை வகிக்கும் முதல் பழங்குடியின பெண் அவர் என்றும் அவரை காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் அவமதிப்பது கண்டிக்கத்தக்கது எனவும் தெரிவித்தார். முர்முவை அவமதிப்பது பழங்குடியினருக்காக காங்கிரஸ் தலைவர்கள் கொண்டிருக்கும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது என கோயல் சாடியுள்ளார். மேலும் இந்திய மக்கள் தொடர்ந்து 3வது முறையாக நாட்டிற்கு சேவை செய்ய பிரதமர் மோடிக்கு வாய்ப்பளித்ததை ராகுல், சோனியாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என காட்டமாக கூறினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து அனைத்து தரப்பு மக்களின் கருத்துக்களும் கேட்கப்படும் என ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான கூட்டு நாடாளுமன்ற குழுவின் தலைவர் பி சௌத்ரி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற கூட்டுக்குழு கூட்டத்திற்கு பிறகு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். கூட்டுக்குழு கூட்டத்தில் மிகவும் நேர்மறையான விவாதம் நடந்ததாகவும் அனைத்து கட்சி உறுப்பினர்களின் கருத்துக்களை பெற்றதாக அவர் தெரிவித்தார். அடுத்த கூட்டம் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என தெரிவித்த அவர் மக்களின் கருத்து கேட்கும் கால அவகாசத்தை நீட்டிக்க சபாநாயகருக்கு கடிதம் எழுத உள்ளதாகவும் தெரிவித்தார். உண்மையான பிரச்சினைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க மத்திய அரசு விரும்பவில்லை என காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டினார். மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கியது. இந்த கூட்டத்தொடர் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரியங்கா காந்தி, உண்மையான பிரச்சினைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க மத்திய அரசு விரும்பவில்லை என குற்றம் சாட்டினார். சென்னை வந்த குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க ஜெகதீப் தன்கர் தனி விமானம் மூலம் டெல்லியில் இருந்து சென்னை வந்தார். அவருக்கு தமிழக ஆளுநர் ரவி மற்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் வரவேற்பு கொடுத்தனர். இதையடுத்து அவர் மாமல்லபுரத்திற்கு புறப்பட்டு சென்றார். அவரது வருகையை முன்னிட்டு சென்னையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது.
சென்னை விமான நிலையத்திற்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவிற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பேத்தியின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அமித் ஷா சென்னை விமான நிலையத்திற்கு வந்தார். அப்போது மேளதாளத்துடன் வாசித்தபடியே பாஜகவினர் அவரை வரவேற்றனர். மேலும் ஜிஎஸ்டி சாலையில் பாஜக கொடிகள் ஏராளமாக கட்டி வைத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. உள்துறை அமைச்சர் வருகையை ஒட்டி சென்னை விமான நிலையம் ஓடுபாதை மற்றும் ஜிஎஸ்டி சாலை பகுதிகளில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். நடைபெறவுள்ள டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியில் போட்டியிட வாய்ப்பு தராததால் ரோஹித் மெஹ்ராலியா, ராஜேஷ் ரிஷி, மதன்லால் உள்ளிட்ட 7 எம்எல்ஏக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக கூறப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இவர்களின் பதவி விலகல் அக்கட்சிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. ஆம் ஆத்மி தனது ஆட்சியை தொடர்ந்தால் டெல்லி தேக்க நிலையையும் சரிவையும் சந்திக்க நேரிடும் என்று பிரதமர் மோடி சாடியுள்ளார். துவாரகாவில் நடைபெற்ற விகாஸ் டெல்லி சங்கல்ப் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், ஹரியானா, ஊபி போன்ற பல்வேறு மாநிலங்களுடன் மோதலில் ஈடுபட்டு 11 ஆண்டுகளாக மத்திய அரசின் திட்டங்களை ஆம் ஆத்மி தடுப்பதாக மோடி குற்றம் சாட்டினார். மேலும் டெல்லிக்கு சமநிலையை பராமரிக்கும் திறன் கொண்ட அரசு தேவை என்றும் தலைநகரில் வளர்ச்சியை பாஜக உறுதி செய்யும் என்றும் மோடி உறுதியளித்தார். எம்ஜிஆர் பேசிய போதும் அவரது சித்தாந்தத்தை புறந்தள்ளி தன்னை வெற்றி பெற வைத்தவர்கள் ராணிப்பேட்டை மக்கள் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வாலாஜாபேட்டை பாலார் அணைக்கட்டு பகுதியில் 160 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டுள்ள தடுப்பணையை 200 கோடியே 66 லட்சம் மதிப்பீட்டில் புனரமைப்பு செய்வதற்கான பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். பின்னர் பேசிய அவர், இந்த அணைக்கட்டின் புனரமைப்பினால் இன்னும் 100 ஆண்டுகள் உறுதியாக இருக்கும் என்றும் தாம் அமைச்சராக இருப்பதற்கு ராணிப்பேட்டை தொகுதி மக்கள்தான் காரணம் எனவும் நெகிழ்ச்சியுடன் கூறினார். புதுச்சேரி சட்டப்பேரவை பிப்ரவரி 12ஆம் தேதி கூட உள்ளதாக அம்மாநில சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், 5வது கூட்டத்தொடரின் 2வது பகுதி பிப்ரவரி 12ஆம் தேதி காலை கூட உள்ளதாகவும் அன்றைய தினம் 2024-25ஆம் நிதியாண்டிற்கான அரசின் கூடுதல் செலவினங்களுக்கான ஒப்புதல் பெறப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் 2025-26ஆம் நிதியாண்டுக்கான முழு பட்ஜெட் மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் காகிதம் இல்லா தொடராக நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்திய அணியின் முன்னாள் நட்சத்திர கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கருக்கு சி.கே. நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருதை பிசிசிஐ வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் சச்சின் டெண்டுல்கர் இந்திய அணிக்காக பல சாதனைகளை படைத்துள்ளார். இதனை கௌரவிக்கும் வகையில் ஜாம்பவான் சச்சினுக்கு 2024ஆம் ஆண்டின் சி.கே. நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருதை பிசிசிஐ வழங்க உள்ளது. மும்பையில் நாளை நடைபெறும் பிசிசிஐயின் நமன் விருதுகள் நிகழ்ச்சியில் இந்த விருது அவருக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள கட்டுப்பாட்டு கோடு பகுதி அருகே பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். இதற்கு பாதுகாப்பு படையினரும் பதில் தாக்குதல் நடத்தினர். இதில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தெலங்கானாவில் சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனம் மோதி காலை இழந்த நிலையிலும் ஆக்ரோஷத்துடன் சிறுத்தை சீறியதால் பரபரப்பு நிலவியது. தெலங்கானா மாநிலம் மெதக் மாவட்டத்தில் சாலையை கடந்து சென்ற சிறுத்தை ஒன்றின் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி அந்த சிறுத்தையின் பின்கால்கள் 2ம் கடுமையாக சேதமடைந்துவிட்டன. இதனால் நடக்கவே இயலாமல் சாலையின் நடுவே பார்க்கவே பரிதாபமாக அந்த சிறுத்தை இருந்தது. இந்த நிலையில் சிலர் அந்த சிறுத்தையின் அருகில் சென்று வம்பிழுக்க முயன்றபோது காலை போனாலும் வேட்டையாடும் புத்தியை மட்டும் விடமாட்டேன் என நோக்கில் சீறி பாய்ந்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனை தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா சந்தித்தார்.
விசிக முன்னாள் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றிக் கழகத்தில் இன்று இணைந்தார். இதனையடுத்து அவருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பத்மபூஷன் விருது அறிவிப்புக்கு விஜயிடமிருந்து வாழ்த்து வந்ததாக அஜித்குமாரின் மேலாளர் தெரிவித்தார். அஜித் ரேஸில் 3ஆம் இடம் பிடித்ததற்காகவே அவருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டதற்கே விஜய் வாழ்த்து சொல்லவில்லை என சர்ச்சை எழுந்தது. இந்நிலையில் அஜித் ரேஸில் வெற்றி பெற்றதும் விஜயிடம் இருந்துதான் முதல் வாழ்த்து வந்தது என்றும், அதேபோல அஜித்துக்கும் பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டதும் விஜயிடமிருந்து வாழ்த்து வந்தது என்றும் அஜித்தின் மேலாளர் சுரேஷ் சந்திரா தெரிவித்து சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். என் இனிய பொன் நிலாவை பாடலுக்கான காப்புரிமை இளையராஜாவுக்கு கிடையாது என டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விஜய் இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் உருவாகும் அகத்தியா பிப்ரவரி 28ஆம் தேதி வெளியாக உள்ளது. இப்படத்தில் இளையராஜாவின் இசையில் வெளிவந்த என் இனிய பொன் நிலாவை பாடலை ரீமிக்ஸ் செய்து வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் இந்த பாடலின் உரிமை தங்களிடம் உள்ளது, அனுமதி இல்லாமல் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என சரிகம ஆடியோ நிறுவனம் வழக்கு தொடுத்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் பாடலுக்கான உரிமை சரிகம நிறுவனத்திடம் மட்டுமே உள்ளது எனவும் அதன் இசையமைப்பாளர் இளையராஜாவிடம் இல்லை எனவும் தீர்ப்பளித்தது. விஜயை திரையில் பார்ப்பதை விரும்பும் ஒருவராக அவர் அரசியல் களத்தில் இறங்குவது வருத்தமாக இருந்தாலும் அவரது முடிவை ஆதரிக்கிறேன் என்று நடிகை பூஜா ஹெக்டே தெரிவித்துள்ளார். விஜயின் 69வது மற்றும் கடைசி படத்தில் அவருடன் பணியாற்றியது பற்றி எப்படி உணர்ந்தீர்கள் என்ற கேள்விக்கு பூஜா ஹெக்டே இந்த பதிலை கூறியுள்ளார். விஜயை திரையில் பார்ப்பதை விரும்பும் ஒரு நபராக தாம் மிகவும் கவலையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். பூஜா ஹெக்டே ஜனநாயகன் படத்தில் விஜயுடன் இணைந்து நடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிலேயே தமிழ் திரைத்துறைக்கு மட்டுமே இரட்டை வரி விதிக்கப்படுவதாக நடிகரும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளருமான விஷால் தெரிவித்துள்ளார். சென்னை பாரிமுனையில் உள்ள காளிகம்பாள் கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய பட்ஜெட்டில் சினிமா துறைக்கு நல்லது அறிவித்தால் பஸ் பிடிச்சு சென்றாவது நிதியமைச்சருக்கு நன்றி கூறுவோம் என்றும், திரைத்துறையையும் சூதாட்டத்தையும் சேர்த்து ஜிஎஸ்டி வரி விதிப்பது வருத்தமாக உள்ளது, அதனை மத்திய பட்ஜெட்டில் ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் தேர்தல் அரசியல் பயணம் குறித்து நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்தில் தனது நிலைப்பாட்டை தெரிவிப்பதாக கூறினார். வேதாரண்யத்தில் ஆலிவ் ரெட்லி ஆமை முட்டை சேகரிக்கப்பட்டு பொறிப்பகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் ஜனவரி முதல் மார்ச் வரை நாகை மாவட்டம் கோடியக்கரை ஆறுகாட்டுத்துறை கடற்கரைக்கு வந்து ஆலிவ் ரெட்லி ஆமைகள் முட்டையிட்டு செல்லும் இந்த முட்டைகளை வனத்துறையினர் பாதுகாத்து குஞ்சு பொரித்தவுடன் கடலில் விடுவது வழக்கம். அந்த வகையில் ஆறுகாட்டுத்துறை பகுதியில் இந்த மாதம் 35 ஆமைகள் இட்டு சென்ற 3697 ஆமை முட்டைகளை வனத்துறையினர் பாதுகாப்பாக எடுத்து ஆமை குஞ்சு பொறிப்பகத்தில் குழி தோண்டி புதைத்து பாதுகாப்பாக வைத்துள்ளனர்.